நாகேஷ் அண்ணாவை பற்றி லாஸ்ட் மந்த் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய ஜூனியர் பொண்ணு எனக்கு கால் பண்ணி, அக்கா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக அந்த அண்ணாவுக்கு செய்யணும். மந்த்லி என் சேலரியிலேருந்து 10% வந்து நான் தசம பாகத்துக்குன்னு எடுத்து வைப்பேன். அதில் வந்து சர்ச்சுக்கும் மற்றவங்களுக்கும் செய்வேன். ஸோ இந்த அண்ணாவுக்கும் நான் அதுலேருந்து செய்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தா. எப்போல்லாம் என்னால் முடியுமோ அப்போல்லாம் நான் செய்கிறேங்க்கான்னு சொன்னால் அண்ட் எனக்கு பைசாவும் அனுப்பிச்சி வச்சுருந்தா. அந்த அண்ணா கிட்ட ஃபோன் இல்லை. ஸோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட நம்பர் வாங்கி அந்த அண்ணாட்ட பேசணும். அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு தடவை நான் கால் பண்ணும் போதும் அவங்க ஹெசிடேட் பண்ணாமல் சலிக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன க்ராசரிஸ்க்கு தேவைன்னு சொல்லிவிட்டு எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. டிமார்ட் போயிட்டு என்னால் முடிஞ்சதை வந்து அந்த லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் வாங்கினேன். அண்ட் அண்ணாவையும் அங்கே வர சொல்லி அந்த க்ராசரிஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சேன். அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். சின்ன கான்ட்ரிபியூஷன்னாலுமே வந்துட்டு அது வந்து அந்த அண்ணா ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உங்களுக்கு செஞ்சுருக்கா, நான் பண்ணலை. ஆமாம், தலைமுடி அங்கே அப்படி போய் திருப்பிக்கலாம். வாங்க வாங்க. சரி 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 சரி. அவங்க ஃப்ரெண்டா நீங்க? ஆமாம், நான் உங்கள் வீடியோ யூடியூப்பில் போட்டேன் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதை பார்த்து போட்டிருக்காங்க. வாங்க ஏறிக்கோங்கண்ணா. நாங்கள் எடுத்துக்கோங்க, நான் அதை விட்டுக்கிறேன். நான் கொடுத்துட்றேன். என்னங்கண்ணா, பார்த்து இறக்கி விட்டுருங்க. சரி சரி, பார்த்து போங்க. தேங்க்ஸ் அண்ணா, வரேன் அண்ணா.